வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி பீஸ் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டி ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணும்போது நிறுத்தி அழகாக நிதானமாக உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பட்டி பீஸ் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது ஸ்டிப்னஸ் ஜாஸ்தியாக வேணுன்றதுக்காக இப்போ அந்த பட்டி பீஸை லைனிங் பீஸ் டபுளாக கொடுக்க போகிறேன். அதுக்காக எக்ஸஸ் துணியை அதை கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது ஸ்டிப்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னு சொன்னால் அந்த லைனிங் பீஸையே டபுளாக கொடுத்துடுறோம்னு சொன்னால் ஸ்டிப்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பாடி மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்காக பட்டி பீஸ் எப்போவுமே டபுளாக கொடுக்கறது பெஸ்ட்டு. இந்த பட்டி பீஸ் டார்க் நட்ச் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னால் அதுதான் ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ இதை ஓரலாக ஒரு பெரிய சைடு வச்சு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். அந்த ஸ்டிப்னஸ்க்காக ஜாயின் பண்ணுறோம். இது அவ்வளோதான். இப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கணும் அந்த சைஸ் பார்க்குறதுக்கு. இன்னொரு சைடில் அந்த வீட்டையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லேயும் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியை இப்போது ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட் டாட் சைடில் கீழே வந்துட்டு எப்போவுமே ஈவனாக இருக்கிற மாதிரி லெவலாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் எக்ஸஸாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஷேப் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போது எப்போவுமே ஃப்ரண்ட்டு வைக்கும்போது அந்த பட்டி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மேலே வைக்கிற அந்த பிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸ் பிட்டையும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் சேம் அதையும் தள்ளி தான் வைக்கணும். ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது. இன்சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊக் பட்டி சைடு அண்ட் ஐ பட்டி சைடு உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த பிசிறு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கேப் வந்துடும் அதில். அதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பட்டி அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வரும்போது கரெக்டாக ஈவனாக வர மாதிரி அதே 1/4 இன்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த எக்ஸஸாக துணி இருக்கிறது மட்டும் அந்த பீஸில் கட் பண்ணிவிட்டேன். ரைட் சைடில் திருப்பி அதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக இருந்தால் தான் சுருக்கம் வராமல் அந்த பட்டி ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் அந்த துணி இழுத்த மாதிரியே பெரிய தையல் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ பாட்டம் சைடு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதம் ரிங்கிள்ஸ் சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ளாட்டாக அழகாக இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்ததாக இதே ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பீஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ பேக்குடைய அந்த பாட்டை எடுத்துகிட்டு அந்த ஆமுல் டு பாட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோமோ ரெடி அளவுக்கு இதில் மார்க் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் இப்போது இதே அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பட்டியை இதே அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபைனலாக ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அப்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா பாட்டம் ரெடி அளவு ப்ளவுஸுடைய ரெடி அளவு மெஷர்மெண்ட்டு வந்துடும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணி நான் நாச் போட்டிருக்கேன். இப்போது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடுங்க. இப்போ இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபைனல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ரெடி மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இப்போது இன்னொரு சைடு இருக்கிற ஃப்ரண்ட் பட்டியை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம்.
சேம் இதே மெத்தட் தாங்க. ஜஸ்ட்டு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் தள்ளி வைக்கணும். மேலே இருக்கிற அந்த ப்ளவுஸ் பெட்டியும் 1/4 இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டோன்னு சொன்னால் ஜஸ்ட்டு கைடு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு கீழே ஸ்டிச் பண்ணினே வந்துடணும். ஒரு சில பேர் கைடு அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு கைடு அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பட்டி ஸ்டிச் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்துட்டு ஜாயின் போட்டிருப்பேன். ஏன்னு சொன்னால் துணி பத்தலை, அதுக்காக தான் வந்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் ஜாயின் போட்டு இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு துணி பத்தலைன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்துட்டு ரைட் சைடில் ஜாயின் போடுற மாதிரி வைங்க. பாட்டம் சைடில் துணி எக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னால், இன்கேஸ் அப்படி இல்லை ரெண்டுமே துணி பத்தலைன்னு சொன்னால் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஜாயின் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு அக்வர்டாக இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரியாது. அதுக்காக வேண்டி தான். இப்போ ரைட் சைட்லேயும் அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டம்மியாக ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடணும். இப்போ ஃப்ரண்ட் சைட்லேயும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடுங்க. இப்போ எக்ஸஸாக ரைட் சைடில் இருக்கிறத அதை சைஸ் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு பட்டியை ஈஸியாக அழகாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இப்போது ஃப்ரண்ட் பட்டியோட பாட்டமை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு அந்த அர்க்காத் நாட்சஸ் இருக்கியா அதே அர்க்காத் நாட்ச் இத்தனையும் போட்டுட்டு கீழே பாட்டம் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது பேக் பார்ட் எடுத்துகிட்டு அந்த இன்சைடில் அந்த ரெடி அளவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டோன்னு சொன்னால் கீழே பாட்டமுடைய ரெடி அளவு மெஷர்மெண்ட்டு வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் அர்க்காத் நாச்சும் ரெடி அளவுது அண்டு பேக் சைடில் இப்போ பேக்குடைய அளவும் வச்சு மார்க் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ளவுஸை அதுவும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும். இப்போ இதை இன்சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுனே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டிச் போடும்போது கரெக்டாக ஸ்டிச்சிங்கை வந்துட்டு 2 வச்சு ஸ்டிச் போட்டுனே வந்துடுங்க. இப்போது அவ்வளோதாங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி கீழே வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு சைடும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொன்னால் இப்போ ஃப்ரண்ட் 2 சைடுமே ஃப்ரண்ட்டு பட்டி வச்சு ஃப்ரண்ட் சைடில் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இதை டோட்டலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்துட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்காக. ஸ்பெஷலாக அடுத்தது ஃப்ரண்ட் ஹூக் பட்டி ஐ பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டவுட்ஸை தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.